இந்த பொண்ணு என்ன தெரியுமா? இது ஒரு என்னடா ஓ ஓ ஓ யான்னு கேக்குறான். நம்ம நெல்லிவு பக்கத்துல கடவுள் பக்கத்துல நெல்லிவு போன நெல்லிவு மாதிரி திருகண்டேஸ்வரம் வாழப்பட்டு நம்ம நாங்க எல்லாம் ஒன்னா இருந்தோம். அப்படியா? நான் வந்து இருந்ததே துணாச்சாரி கிருபாச்சாரி வாச்சாரி மாதிரி. அப்படியா? பரசுராமா துணாச்சாரி கிருபாச்சாரி போறாங்கிறாங்க கிடைக்குதா? என்ன அந்த மாதிரி நாங்கெல்லாம் இருந்தோம். 80 ரூபா சம்பளம் கொடுத்தாரு. சகலம் ஒத்தாங்க மாட்டேன் மாமா. வெளியாகந்தே மொத என்ன வட ஊத்து ஒத்தாங்க மாட்டேன் என் மாமன் தான். இன்னும் ஒரு கோட்டை காக்கா தூக்கி முடியுறா வேற அவருக்கு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் 80 ரூபா கொடுத்தவொடனே அவங்க சகமே அவரு 75 ரூபா தான் தருவோம். என் ஜமாக்கு நீ வரியா? அப்ப மெண்டல் இப்ப பயிற்சிக்காரங்க. சரி நான் பார்த்து வரேன் பாபா. ஓ மை காட் உங்களுக்கு எப்ப போய் வந்தாரா? ஓ மை காட் நீங்க அது இப்ப நான் இந்த நாங்க அதுவே உங்களுக்கு பண்ண போயிட்டா. அதுதான் ரொம்ப பெருசா நான் வாயை நான் ஓ மை காட்னா ஓ மை காட் நான் என்னதான் சொன்னேன். குளத்துல குளிக்கும் போது தண்ணி காதுல போந்துட்டீங்க. அப்படிதான் போறோம். காதுல போற அளவுக்கு எந்த குளத்துல போய் குளிச்சா நான் பாட உடனே ஆட வேண்டாம். நீங்க பாட வேண்டுமா? நீயா பாட வேண்டுமா? என்ன சொன்ன நீ மட்டும் இசை கொடுக்காரு. இன்னும் கொஞ்சம் மேலுது. சரி நான் பாட வேண்டாம். நீ வந்ததோட கூட நீ பேசுறான். அம்மா நாள 2 தெரிஞ்சுங்க.
நாட்டிலே காட்சி கொடுத்துறாங்க. ஆமாங்க. யாரு? எங்க வீட்டுக்காரங்க. ஆமா, அங்கேயே போட்டு தான் நிக்கிறாரு. ஏரி கரை மேலே மாலை போடுங்க. தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்த தொல்மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவைகள் பெருமைகள் இல்லை, அன்ன தந்தையே அன்பே எல்லை, கதவை திறந்த யாருமே இல்லை, உள்ள பூந்தாண்டா ஒரு தெல்லை, மீறி பொருளையா தாய் தந்த சொல்லை வெளியே வரும்போது ஒரு கண்ணு நொல்லை, நல்லதை சொன்னா யாருக்கு தெரியும், அடி உதப்பட்டா அப்பட்டா புரியும், நல்லதை சொன்னா யாருக்கு தெரியும், அடி உதப்பட்டா அப்பட்டா புரியும்,
அடிப்பா யானை நம்பி அடிப்பாய பாகத்தை பிரிப்பா யானை நம்பி அடிப்பாய பாகத்தை பிரிப்பா நான் பாடையில போகும்போது சில்லறைய எரிப்பா அடிப்பள்ள மாட்டி பாட்டில கட்டி தெரியல நான் பாரு இந்த கீழப்பாலத்து இந்த பாலுவையட்டி ஐயா என்னுடைய பாட்டு ஒன்னிடத்தில் கேட்டு இந்த பாலிவின் பாட்டு தனிப்பட்ட ரூட்டு கதவை திறந்த யாருமே இல்லை உள்ள போனாங்க எங்கூரு இல்லை நான் மீறி போனதையா தாய் தந்த சொல்லை வெளியே வரும்போது ஒரு இங்க வாங்கலாம் நான் அந்த நேரத்தில் நிக்கிறேன் மாலை போடுங்க ஐயோ இந்த இடத்துக்கு வாங்கல்ல இன்னைக்கு 6-7 பேர் வந்து மாலை போட சாமியோ ஏன் மாலை இங்க வாங்கலாம் இங்க வாங்கலாம் மாலை போட்டீங்கன்னா 10 இருக்கு அங்க வித்துட்டு வர்றது இங்க போட்டு வந்தீங்க மாலை கட்டி எங்க மாலை போட்டு விக்கிறது இல்ல ஐயப்ப சுவாமி குருசுவாமி எல்லாம் மாலை போடுறது மாலை அணிவது அப்படியா ஐயோ நீங்க ஒண்ணுமே தெரியாதுங்க ஒண்ணுமே தெரியாது வர்றவங்க வேணும் ஐக்கு வேலை வேலை பாய்க்கு கிழவன்லாம் வந்து பசான கிடக்குறவங்க இப்ப முடக்கம் விட்டாங்க என்ன பண்றது பசான ஒரு பண்றாங்க வருஷத்துல இருந்து அம்மா பாவம் వ్యసனமா இருக்காங்க யாரு எம்மா வச்சு வேதமா இருக்காங்க அம்மா கூட்டாள தேவையா தெரியல வணக்கம் 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 உங்க பாட்டு தானே யாரு நீங்களே தான் ஏத்துறீங்களா நான் ஏழுத்துல அப்படியே பாட்டு கட்டி பாடுறது பெரிய பெரிய பட்டுல தங்கால பாட்டு கட்டும் போதே நம்ம சாப்பிட உங்க மச்சானுடைய மாமனார் பாட்டு கட்டாத பாலு சுட்டு எடுத்து இந்த சுட்டு நிறைய பொண்ணு சேர்த்து போச்சு ஒரு 3 பாட்டு 4 பாட்டு கட்டினா அதோட நிறுத்தினான் கூத்துல அந்த போது மீன் வியாபாரம் பண்ண போனா மீன் வியாபாரத்தை பாட்டு பாட்டினா மீன் காய்ச்சல் பத்தி என் மாவும் மீன் காய்ச்சி தான் போயிட்டான்ட்டான் அப்புறம் என்ன பண்றது அப்புறம் நம்ம கட்டின மாதிரி அவன் வந்து போச்சு பாட்டுலாம் சொந்த பாட்டுலாம் எழுதாரா அடிக்க பாடுறான்னாரு நீங்க ஏகப்பட்ட அடிக்க முடியுங்க டக்கு சரி அது சரி தான் சரி அடுக்கும் போது ஒழுங்கா சரி சரியான அளவுக்கு விட மாட்டோமா அடுக்கும் போது நல்லா அடிக்கிடுவோம் வாங்க வணக்கம் 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 வணக்கலை பண்ணன போனா ஊருக்காருக்கு பண்ணன போனா ஊருக்காருக்கு அது வேற உங்க அம்மா போய் சொல்லலாமா இது மாதிரி இல்ல போய் அவன இந்த யூடியூப்ல என்ன சொல்லுவாங்க கீரை பாத்துறா உங்க அம்மா வண்ணனை ஏத்து போட்டதோட என்ன சொல்லுவாங்க பாக்குறவங்க அவங்க சொல்லுவாங்க தப்பா இருக்குமா இருக்காதா பண்ணன ஏத்து போற நட்டு தான் போனாங்க ஏத்து போனா சூத் தெரிஞ்சிடாது நட்டு தான் போனாங்க அதனால தான் வேலைக்கு கிளம்ப போறான் அதனால தான் நீங்க வந்து கீரை பாத்து இல்ல வெள்ளக்காரல இருக்கீங்களா ஆமா உண்மைதான் ஏன்னா அங்க வெள்ளக்காரல இப்ப பைபாஸுக்கு போட்டேன் நானு பசங்களை படிக்க வைக்கிறேன் இருந்தாலும் அதுக்கு நம்ம அப்படியே பட்டு கிரிவலசாபுரி கைவல்லமாபுரி சொல்லுவாங்க கைவல்லமாபுரி கிரிவலசாபுரி மதுரை தேசம் மகத தேசம் கிரிவலசாபுரி என்று அழைக்கும்படியான ஆமா அப்படி அப்படி ஆண்டும்படியான என் 10 ஆண்டு இருக்கின்ற அவர் வீராதி அவன் வெறும் வச்சு பேரன் என் வீட்டுக்காரங்க அதான் உங்க ஆளை பார்த்து எங்க வீட்டுக்காரங்களை பார்த்தா ஆளு மோட்டான ஆளு அவர் வீராதி அவன் வெறும் வெட்டி பேரன் வீரமார்த்தான் அவர் சூராதி சூரன் காலையில வேஷாவத்ராஜ் அவன் சூத்து ஓட்டி பேரன் சுதன கம்பீரன் அவர் மாறாதி மாறன் அவன் மதம் கொண்ட வீரன்
வீர மார்த்தாண்டன் ஆமா இப்படி வளம் வந்து வைக்கப்படியான எங்க வீட்டுக்கார பேரு கேட்டா சாவநாடு பாலகொல்ல எல்லாம் எல்லாமே சர்வ ஜாக்கிரதா இருப்பாங்க. எங்க வீட்டுக்காரரு ஆமா எங்க வீட்டுக்கார வராருன்னா நீ என்ன பாம்பு படாத மாதிரி கறிகவர் பல்ல விட்டு சும்மா அப்படி இப்படி பேசணும். நம்மளே கிட்டத்தட்ட எப்படி ஒரு 3 வருஷம் கூட்டி இருந்தோம். புரியுதா? அதான் ஒண்ணு பத்தி எனக்கு தெரியும். ஐயோ பெரிய மனுஷன் தெரியாது. பெரிய மனுஷன் தெரியும். அவன் ஒரு நாள் ஃபுல்லா ஜாதி போட்டு அவரு தேங்காய் உடைக்கிறாரா? அவர் வேலை உண்டு அவர் வித்து விட்டு அடிக்கிறது இல்ல. இப்ப ஒண்ணு வாயா இல்ல வாயா எங்க வீட்டுக்கார கண்டா எல்லா ஊரும் பயப்படும். என்னென்ன ஊரு? எங்க வீட்டுக்காருக்கு வெள்ளை பண்ணி பேரு. எங்க வீட்டுக்காரு வெள்ளை பண்ணி ஒரு 2 மாட்டை ஏத்திட்டு முந்திரி தோப்புல வாங்கின அவ்வளவு சொல்லுவாங்க. எங்க வீட்டுக்காரி உங்ககிட்ட சொன்னா நீங்க அதிகம் சொல்லுவீங்க. போய் சாங்க நாட்டுல முந்திரி தோப்புல மாட்டை ஓட்டு அதனாலதான் கழுத்துல யாரும் கவுரு போடுறதே இல்ல. நம்ம பேசி ஒன்னா சொல்லிடுமா? எங்க வீட்டு சொல்லுவாங்க அவங்க கோவக்காரங்க. தெரியுது புரியுதா? ஐயோ வர வைக்கும் சரா சந்தன் எங்க வீட்டுக்கு நல்லா இருப்பாங்க. ஐயோ மோசமா கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டா ஐயோ வராத சந்தை வரவழைக்க அப்படியாப்பட்ட சராசந்தனுக்கு தேவியா விளக்கிறபடியான பேர்தான் சாந்த சுந்தரி. சாந்தமே உருவாங்க சாந்த சுந்தரி. சாந்த சுந்தரி தெரியுமா? இப்ப கூட அவளை உள்ள பண்ணி கிடக்கு. என்ன அவன் அப்படி போனா அப்படி போனா எங்க அப்படி இருந்தாலும் இப்படி திருமணம் இல்லற வாழ்க்கை ஈடுபட்டு ஒரு ஆணு பரவாயில்லையா? 3 புள்ள பார்த்ததா? ஆமா கட்டடம் அந்த மாதிரி பார்த்தா தெரியல. இப்ப 2 பொண்ணு ஒரு ஆணு. பாப்பா பேரு என்ன? பொண்ணு பேரு என்ன? நந்தனி சுந்தரி. பாப்பா பேரு என்ன? பையன் பேரு என்ன? பாப்பான்னா இவனோட சின்ன வயசு. அதான் பொண்ணுன்னா பெருசிய. அதான் பையன் மூக்கல வடி சலின்றீங்க. அது விடிய விடிய பனியில நிக்கிறதுமா தொட்டு நக்கி பாரு உப்பு கறிக்கும். உனக்கு தான் தெரியும் அத பத்தி என்ன. சரிமா பாப்பா 2 பையன் 1. நந்தனி சுந்தரி சொல்லும்படியான 2 பெண்கள் ஒரு பையன். சகதேவன் 2 சொல்லும்படியா பாப்பா கட்டி கொடுத்தீங்களா? ஒரு நேரம் தவறுதல். அம்மா அம்மா என்ன பொண்ணு பொத்தையில ஐயோ தானா? ஓடி வந்து ஐயோ ஐயோ. அதற்கு காரணம் என்னன்னா அது அங்க ரெக்கபடியா யாருக்கு பொண்ணு கொடுத்தோம்? யாரு? நம்ம கம்சமகாராஜனுக்கு பொண்ணு. ஆமா பெரிய இடம். பெரிய இடம். ஆமா நான் பேச சொன்னேன். அதரமான ஆளு நம்மளுக்கு தேவை இல்ல அப்படி சொல்லி பார்த்தான். கேட்கவே இல்ல. இவன் ஒரு அதரமான அதே இடத்த பொண்ணு கொடுக்கணும். ஏன் தெரியுமா? அதரமானவங்க குடிகாரனும் வச்சுப்பான். திட்டு பையன் தான் பேசிப்பான். அந்த மாதிரி இவன் அதரமானவன். அப்ப எங்க வீட்டுக்கார குடிகாரனா? நானா சொன்னேன். அதெல்லாம் அவர் சொன்னா தூக்கத்துல கண் தெரியாது போடும். அப்படியா பட்டா அப்புறம் என்ன மரிமவன் பொண்ணை கொடுத்து மரிமவா எம்பெரும நாராயணன் அவனாகப்பட்டவர் என் மரிமவனை கொண்டுட்டாங்க. கொண்டாங்களா? ஆமா மரிமவன் இல்ல. அதனால பூ வைக்கிறதா இல்ல. சந்தத்துல வந்து இப்படி இருந்தாலும் அவரை கொண்டு விட்டார். அதனால பொண்ணு அறுத்துட்டு வீட்டுல இருக்குது. அதனாலதான் பொட்டு வைக்கிறதுல பூ வைக்கிறது. நம்ம வச்ச பொண்ணு ஆசையா இருக்குமா? நம்மள பார்த்தா அது மனசு நோவ கூடாது. கட்டி கொடுத்து அறுத்துட்டு வந்திருக்கேன். அதனால பூவை கூட பொட்டு கூட நல்ல சேலை கட்டக்கூடாது, நல்ல நகை போடக்கூடாது. எப்படியா இருக்கிறது தம்பி? ஆட்டுக்கார தேவையா போடியாட்டா எல்லா டிப்பர்ல வைக்காத மாதிரி ஏற்றி நிக்கிற 3 முழம் அடிக்க 3 முழம் பூ வச்சுக்கினேன். இன்னைக்கு நான் பணம் வரல எட்டு போய் பறி மாத்த மாதிரி சேலைய தாலி எங்க தூங்குது பாரு. இந்த மாதிரி தாலிய எங்க வீட்டுக்காரர் இன்னும் 10 பொழுது இருக்கணும். ஆமா இந்த மாதிரி எப்படி ஆகும்போதோ எந்த லாயத்தை மாட்ட போறானோ எந்த போசல மாட்ட போறானோ அத மாதிரி எங்க கூட ஆக மாட்டான். அவன் அப்படி இல்ல பாரு. குடும்பம்னா நல்ல கடை இருக்கும். இப்படி இருந்தாலும் இந்த தினத்துல என்ன தெரியல.
எப்படி இருந்தாலும் சாப்பிடுவாங்க இந்த தினத்திலே ஏதோ கலந்துகிறாங்க கூட்டுறாங்க இன்னொட்டியமா கொண்டவனை மதியாமல் பேசும் பெண்டு குடிக்கால் மரியாதை கணவன தெய்வம் பதிய தெய்வம் நினைக்க வேண்டாம் பெண்ணா பிறந்து விட்டோமானால் தாலி கட்டி கணவன் சொல்ல முடிய வார்த்தை மறு வார்த்தை பேச கணவனே கண்கண தெய்வம் கொண்டான் குறிப்பேரோ மணியாட்டி எவ்வளவு சம்பத்து இருந்தாலும் எவ்வளவு பொன்பொருள் இருந்தாலும் ஒரு கணவன் இழந்து விட்டானால் அவளுக்கு பாதி வாழ்க்கை போச்சு குடிகாரனா இருந்தாலும் சரி சம்பாதிக்க எதுவுமே இல்லன்னு சரி ஒரு கணவன் ஒருவன் இருந்தால் அந்த பெண்களுக்கு குறையின்பார் அந்த கணவன் இறந்து விட்டால் அந்த பாதி வாழ்க்கை சொல்லுவாங்க அப்படி இருந்தாலும் அவ கூட்ட குரலுக்கு ஏன் கேட்கணும் போகலாமா போகலாம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா அருள்தாரே வேணும் ஐயப்பா நெய்யும் பாலும் அபிஷேகம் உண்டன் நெஞ்சம் ஜந்தன் தேவாலயம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா மெய்ய உன் அருளை பெற உன்னை வேண்டிய துணை புரிந்தேன் மெய்ய உன் அருளை பெற உன்னை வேண்டிய துணை புரிந்தேன் பையரும் புகழும் தேவா உன்னை வாதாடி நான் கேட்கிறேன் பஞ்சமூ என உன்னஞ்சும் நீ சஞ்சலம் தீர்ப்பா என்றும் பஞ்சமூ என உன்னஞ்சும் நீ சஞ்சலம் தீர்ப்பா என்றும் சூதே செய்யாதே தேவா நீ ஆதரிக்க நீ பாபா ஐயப்பா சுவாமி ஐயப்பா உங்க வீராப்பு தமிழ் பொண்ணுக்கு எது மாறாப்பு என்னங்க உங்க வீராப்பு தமிழ் பொண்ணுக்கு எது மாறாப்பு நோட்டும் பூக்கும் முன்னாடி அழகை காட்டும் ஜாக்கெட்டு பின்னாடி நோட்டும் பூக்கும் முன்னாடி அழகை காட்டும் ஜாக்கெட்டு பின்னாடி முகில் வண்ணன் ஈசனுக்காய் திருமகனாக உதித்தவனே முகில் வண்ணன் ஈசனுக்காய் திருமகனாக உதித்தவனே மகிழ்ச்சியை கொள்வதற்கே திரு அவதாரம் எடுத்தவனே பண்புலி மேலே வாகனன் பல நன்மைகள் பல புரிவான் பண்புலி மேலே வாகனன் பல நன்மைகள் பல புரிவான் தீதே செய்யாதே தேவா நீ தீதே அகற்றுபவா ஐயப்பா சுவாமி ஐயப்பா ரோஜாப்பூ சின்ன ரோஜாப்பூ உன் பேர சொல்லும் ரோஜாப்பூ காட்டில் ஆடும் தனியாக என் பாட்டில் மட்டும் துணையாக ரோஜாப்பூ ஐயப்பா சரணம் என்று 108 தரம் சொன்னேன் ஐயப்பா சரணம் என்று 108 தரம் சொன்னேன் தொந்தந்த கத்தோம் என தொந்த துள்ளிய நான் வருவேன் சுவாமியே எங்கள் ஐயப்பா எங்கள் வேதனை தீருமப்பா சுவாமியே எங்கள் ஐயப்பா எங்கள் வேதனை தீருமப்பா பகண்டை நகர்தானில் வாசன் சின்ன பகண்டை நகர்தானில் வாசன் உன்னை பாடும் செல்வ ராஜன் ஐயப்பா சுவாமி ஐயப்பா மனதா பிறந்து விட்டோமானால் மூன்றாம் வாழ்க்கை நீர்மேல் குமிழி இலையில்லாத காயம். இல்லாத காயம் தூங்கும் போது ஒரு மூச்சு கோயில் மாதிரி விட்டா போச்சு ஆமா 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 காரணம் என்னன்னா பெரியவங்க சொல்லுவாங்க என்னன்னு? ஒரு அடாவடியா இறந்துட்டாங்கன்னா ஆமா. அப்பா இதுக்கு அப்புறம் இந்த ஊர் சில்லுன்னு இருக்குடா. அப்பா சொல்ல இருக்கலாம்டா ஆமா ஆமா அதே நல்ல உபகாரம் செய்தாங்கன்னா ஆமா. இந்த மகராசன் இன்னும் ஒரு 10 கோடி இருக்க கூடாதா இருக்கக்கூடாதா அப்படி நினைப்பார்கள் ஆமா. அவர் செய்யும்படியான புண்ணியம் பாவத்தை பொறுத்து இருக்கிறது இறந்து போகும்போதே தெரிஞ்சிடும் பெரிய சொல்லுவாங்க செட்டதான் தெரியும் செட்டியார் வாழணும் ஆமா, ஆமா. இறந்த உடனே தெரியும் பெருமை அப்படி இருந்திருந்த அந்த மண்ணிலே பிறந்து ஆமா. சில காலம் வந்திருக்கபடியான படியான. வடிவேல் படையாட்சி அவர்கள் அவர்கள் 4ஆம் பாதி அடைய வேண்டும் அப்படி என்று இன்று இரவு நாடகம் ஆமா. வந்திருக்கபடியான குடும்பத்தை சார்ந்த அத்தனை விலங்குகளுக்கும் அவருடைய மகனா விளங்குற ஐயோட பதுக்கும் மற்றும் சபையிலே சுந்திருக்கும் யாவற்ற மனவர்களுக்கும் நாடக ஆசிரியர் சொல்ல முடியான தேவ கொள்ளை சேர்ந்த சின்னதுரை நாடக ஆசிரியர் பதற்கும் ராஜகுரு நாடக ஆசிரியர் பதற்கும் இதற்கபடியான காபான் ராயர் நாடகத்தை பெருக்கும் ஸ்ரீரங்கோப்பும் பள்ளி நாடக ஆசிரியர்
காலத்துடைய பாத்திருக்கும் இது அங்காளபுரத்தில் இருக்கபடியான முருதங்க சக்கரவர்த்தி தம்பிலங்க கிருஷ்ணனுடைய பாத்திருக்கும் எமது குரு அலங்கபடியான கோரணப்பட்ட சேர்ந்த ஆர் சுப்பிரமணிய நாடகாசிரிய பாத்திருக்கும் மற்றும் அனைவருக்கும் என் குருவுக்கு உமக்கம் இருக்கும். சாந்த சுந்தரி உங்களுடைய பாத்திர கோடி நமஸ்காரம். எழுதுரு வரவழைத்த காரணம் என்ன? செய்தியை சொன்னார். போய் வாருங்கள் மன்னாரின் போயா சொல்லுவாங்க. ஒரு மகாராஜாவுக்கு
நமக்கு ஒரு மந்திரி எப்படி முக்கியமோ அதிக பன்மையாக கணவனுக்கு மனைவி முக்கியம். நல்லது. ஆமா, கேட்டது. ஆமா, இப்படி சொல்லும்படியான யாருக்கு? மனைவி அறுத்து உரைப்பால் மன்னனுக்கு. அதனாலே நீங்க சொல்லும்படிய வார்த்தையை பொறுத்து இருக்கின்றது. அதுதானே இருப்பது என்று ஒரு யாகம். நீங்க உங்க முகத்தை பார்த்தாலே ஏதோ குறிக்கிற மாதிரி தெரியும். நரமேத யாகம் செய்ய வேண்டும். நான் வணங்கக்கூடிய சரதேவி இருக்கிறல்லவா, சரதேவி வீரரை கொண்டு வந்து பலி கொடுக்க வேண்டும். சரதேவிக்கு பலி கொடுக்கணும். நான் வேண்டாம் சொல்லல. நம்ம என்ன பாவத்தை செய்தோமோ? ஆமா, நம்ம 2 மனைவிமார்கள். ஆமா, 2 பிள்ளைகள். ஆமா, அந்த 2 பிள்ளைகளும் நம்ம பாவம் செய்தோமோ இல்ல மூதாதிகள் செய்த பாவமோ? நம்மளோட பெருத்தவங்க மூதாதிகள். ஆமா, அப்படி இப்ப என்ன பாவம் செய்தோம் தெரியுதா? அதனாலே இப்பொழுது நரமதி யாகம் செய்தால் நாம பெரிய சொல்லுவாங்க, தாய் தந்தை செய்யும்படியான பாவம் யாரை சாரும்? பிள்ளைய சாரும். பிள்ளைய சாரும். அது பிள்ளை எப்படி சாரும்னா, சின்ன குழந்தையா இருக்கும் போது அது சாராது. 16 வயது வரைக்கும் அவன் செய்யக்கூடிய தவறு, பிள்ளை செய்யக்கூடிய தவறு தாய் தந்தை சேரும். 16 வயதுக்கு மேற்பட்டுதான் தாய் தந்தை செய்யும்படியான பாவம் நம்முடைய பிள்ளையை சாரும். நம்ம என்னதான் ஒருத்தனை அபகரிச்சாலும் ஒருத்தனை கெடுத்தாலும் அந்த பாவம் பெரிய சொல்லுவாங்க. எவ்வளவு மோசம் பண்ணாலும் அவன் வாழ்ந்தான் பிள்ளை வாழாது சொல்லுவாங்க. அதை போல நிறைய மாதிரி இருக்கின்றது. அது முடியாத காரியம். நான் சொல்றேன், மரியாதை இருப்பது என்று ஒரு யாகம். இந்த ஒரு யாகத்தை செய்து முடித்திருந்தார். நான் ஒரு தேவர்களை வாயந்தால் வருவார், போயந்தால் போவார். அந்த கண்ணனு முதல் அடக்கம். அதனாலே கொண்டது கோலம், கண்டது காட்சி. நீ கலங்கண்டு பாசாதே. நிலைக்காது. நீங்க செய்யுங்க, ஒரு பாலாபிஷேகம், ஒரு அபிஷேகம், ஒரு இளநீர் அபிஷேகம், ஒரு தயிர் அபிஷேகம், இப்படி சொல்லும்படியான யாகம் செய்தால் நமக்கு நிற்கும். ஆமா, ஆனால் நீங்க செய்யக்கூடிய யாகம் நரமதி யாகம். எந்த பாவியோ, ஐயோ நம்முடைய கணவனை கொண்டு விட்டார், என் தந்தை கொண்டு விட்டார், தந்தை கொண்டு விட்டார், என்னுடைய கணவனை கொண்டு விட்டார், அப்படி மனசை நினைத்தாங்கன்னா பேசுவாரு நம்மளுக்கு பாவம். அதனாலே நான் சொல்லும்படிய வார்த்தை கிடையாது.
ஆசை தந்தை அவர்களால் இது நெல்லிக்கப்படுத்திருக்கப்படியான வாழப்பட்டு திருக்கண்டேஸ்வர ராமுக்கு அழுத்திருக்க பொன்னாடை ஐயா அவர்களுக்கு நீண்ட ஆயிலும் விவர் சம்பத்தும் அவர்களுக்கு எங்க கம்பெனி சார்பாக எங்கள் கம்பெனி சங்கம் நாடக சார்பாக ஐயா அவர்களுக்கு சிறந்த நமஸ்காரம். வணக்கம். தாலி கட்டத்துல எனக்கு தெரியும் என்னைக்கு நீ சொல்லி பூத்தி கழிக்கிறேன் ஒண்ணு கிடையாது. பொண்டாட்டி சொல்ற குத்தம் தான். நீ கண்டதே காய்ச்சி ஓன் செய்யலாம். நீ சம்பாதிச்சு கொடுத்தாலும் எது பண்ணாலும் உன் கையில தான். தண்ணி தண்ணி பச்சை நான் நரமேதம் செய்ய போகிறேன். அதனாலே அப்பா இருப்பது ஒன்று, இந்த ஒரு யாகம். இந்த சுத்து மதில் இருக்கிறது. இந்த சுத்து மதிலே ஒரே குத்தி எவன் சாய்க்கின்றானோ அவனாலே ஒரு காலம் மரணம். அதனாலே சந்தேகப்பட்டவர் மரகத மன்னன் ரிஷபாசூரனை அடித்து அவர் தோலை உரித்து பெருத்த டமாரமா செய்து வைத்திருக்கிறார். அந்த டமாரத்தை ஒரே குட்டிலே சாய்க்க வேண்டும். அவனால் ஒரு காலம் எமக்கு மரணம் ஏற்படலாம். அது மட்டுமல்ல என்று பொறுப்பதுமே நடமாடி கொண்டிருக்கிறார். ஒரே குட்டிலே அதை எவன் சாய்க்கின்றானோ அவனால் ஒரு காலம் எமக்கு மரணம் ஏற்படலாம். அதனாலே நான் யாகம் செய்ய போகிறேன். சரிங்க, யாரையும் உள்ள விட்டுறாத. 11:50 வரைக்கும் யாரையும் விட மாட்டேன். 12 மணி ஆகி போய் நான் வாங்கி கொடுத்தோம் நான் பார்த்துட்டு அவன் வந்தாலும் வந்துருவான். யாரையும் விட மாட்டேன். நீ பாருங்க. நிலைமை எனக்கு தெரிஞ்சு விட
வேண்டும். அவன் குலதேவன் யாருக்கு முடியாது சகதியா பூசாரி கொண்டு இருக்கிறான். அவனை வெற்றி அடைய வேண்டுமா? இதோ பாரு 2 பதுமை இருக்கு பாரு. அந்த 2 பதுமை ஒரே ஊத்துல காட்டி அந்த கோட்டை இருக்கு பாரு. அந்த கோட்டை ஒரே ஒரு கேட்டு அந்த டமாரத்தையும் கீழ்ச்சிட்டோம். நாங்க உள்ள போவோம். அப்படி இந்த யாகம் பூர்த்தியா இருக்கும். சகாயா இன்னும் கன நேரம் இல்லாமல் படுபாவி சண்டால சாப்பிட்டு சசி வரணும். பூசியை ஏத்து போகணும். இவனு பிராமணம் கிடையாது. யாரும் சேர்ப்பாங்க கிடர்களை பன்னிகறி ஓடுறான். பன்னிகறி பிடிக்கணுமா, பங்கு வைக்கணுமா, அறுத்து போட்டு எண்ணெய் இல்லாத கூட்டு வரணுமா. மண்டக்காயம் ரசனை போட்ட பெருங்காயம். இவனோட பிராமண மாதிரி தெரியல. ஆயுத சாலையை பார்க்கிறான், பொக்கட்ட சாலை பார்க்கிறான். வந்து கட்டிலை பார்த்துட்டு வந்தான். நம்ம பூசி ஏத்து போனோம். இவனு அந்த நேரம் கிடையாது. அதனால வேணும் எத்தனை சொன்னால் என்ன எங்கள் தேசத்தின் வெண்மை குற்றவா விளங்க வேண்டாம் குருபுத்திர மணியே கேளா. சத்தியமாக வந்த சங்கதி என்னவென்றால் யுத்த பிச்சைகள் கேட்க நுகர்ந்துமே வந்துட்டோனே. சண்டை செய்ய வேண்டும். அதனால அந்த சண்டைக்காக பிச்சை தானமா கொடுங்க. என்னடா காய்பூ தூண்டி போட்டு மீன் பிடிக்கிறது.
ஆழத்துல போய் மீன் பிடிக்கிறான். எங்க பழப்பு வா. நான் தப்பித்தேன். ஏய் நீ நட. ஏய் கால காட்டு. நச்சில வன அட இந்த காலி நட காய். முதலில் இருக்கிறது பெருத்த சுமையாகப்பட்டது, இறக்காமல் வைத்திருக்கும். அதனால நீ போ, நீ நட. இவன் பாதம் பூமியில தட்டவில்லை. இவனை பார்த்தால் எப்படி இருக்குது? திருமூர்த்தி தேவனின் ஒருவனா இருக்கும். யாருக்கு நீ யாருக்கு மரியாதை சொல்லுங்க. உனக்கு வருவது வந்தே தீரும். அது தாகும் 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 வாராது வாராதப்பா அருமசே பகதமன்னா தனனனனங்கள். இது தாகும் தாகும் தாகும். இவன் தருமலிக்கலையா வீமன். இவன் தாகும். அவ எங்கடா போற சங்கமா நீ ஆய் புடுண்டாங்க பேடி போ. தருமலிக்கலையா வீமன். தனஞ்ச எண்ணிவனேகாகும். ஆகும். நானா 32. இது தாகும். வருவது வந்தே நான் சொல்ல. திருவாரி ஆதி கிருஷ்ணமூர்த்தி எப்போது நீ வருவாய் அப்படி என்று எதிர்பார்த்து காலம் எப்போது கனியும் கனியும் காத்திருந்து இப்ப நான் சண்டைக்கு தயார் வரேன். அப்ப மயிர புடுங்கல, இப்ப மயிர புடுங்க. சண்டைக்கு தூர நில்லு தப்பித்து கொண்டே சங்கமாக இருந்து வராங்க. உருவம் என்று எண்ணெய் வெள்ள கொண்டாடாமோ கோவில் விஜயா தூர நில்லு. இந்த மறுபூந்து வேகனில் எந்த வல்ல வீமன் பற்பனமும் சொற்பனமும் கேட்டிருக்கிறது. சுடை சுட்டி என்ன எழுதுவார். உலகத்திலே எத்தனை தேவதையை பகைத்தாலும் பகைக்கலாம், அரிய மட்டும் பகைக்காது. அரிய பகைத்தால் என்றைக்கா இருந்தாலும் அவனுக்கு அழுகலாம். பகவான நான் பகைச்சிட்டுனா எனக்கு சம்பளம் கம்மியாயிடும். அப்படி அல்ல, அவரை பகைத்தால் என்றைக்கா இருந்தாலும் நமக்கு அழுகும். உண்மைதான். அதனால எனக்கு எதிராளி வந்து விட்டான். ஆனால் ஒருவேளை வெற்றி பெற்று நீ மீண்டும் வருவேலையானால் நாட்டை நாள்றான், இல்லைன்னா உனக்கு முடி தரவா. தேர்ச்சி பெற்றான். கேட்டா உன்னை பத்தி கருகளவு கேட்டுருக்கான் ஜராச்சந்திரன். அப்படி இருந்தாலும் மல்லுத்தம் செய்யும்.
கிடைத்த உடனே கிடைத்த உருவமாக ஒன்று கூடி இப்ப எங்க இருக்காம பார்த்து வரோம். எங்க போறீங்க போய் வாழ்க்கை இரண்டு முறை கிழித்திருந்தான் பீம சராசந்தனன். அவன் கிழித்தறிந்த உடனே அம்மா சரதேவி என்ற உடனே அது ஒன்றாக சேர்ந்து விட்டது. சராசந்தன் கரத்திலே கதையை பிடித்து பீமன் மண்டையில அடித்த உடனே நான் மண்டையை முடியல செத்து போயிருக்கேன். என்ன பண்ற ஒரு சுப்பனை எடுத்து அவன் கிட்ட போ அண்ணா சபாஷன் தொடைய தட்டி அதை கிழிச்சு அழகு மாத்தி போடு. தேவரம் அவனை தலக்க மாத்தி கிழித்த உடனே அம்மா சரதேவி என்றான். அது ஒன்றாக வந்து சேர்ந்து பார்த்து சேர முடியல. இவன் கதை முடிஞ்சது. அவன் பிள்ளை இருக்கிறான் சகதேவன். என் பக்தியில விழுந்து விட்டான். இங்க இருந்த பொருள் எல்லாம் கேட்டுக்கொண்டு நம்மோடு வருவ கேட்டான். அதனால யாகத்துக்கு போய் கொண்டு சென்று கொண்டு இருக்க இப்படியாக சிசுபாலன் வருவது வராங்க.